இப்போ 4ல் குரு உச்சம் அடைஞ்சா கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு, ஒரு வீடு கட்டக்கூடிய அனுகூல பிராப்தம் ஏற்படும். பல பேருக்கு நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடந்தது, அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ளே நிறைய கருத்து மோதல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி இருந்தது. அவர்களுக்கெல்லாம் ஒரு மறுமலர்ச்சியை தரக்கூடிய அடிப்படையில் இந்த காலகட்டம் இருக்கும். 8வது வீட்டை பார்க்கும் பொழுது ஏற்கனவே வாங்கின கடனை கொடுப்பாங்க, வரவேண்டிய பணம் இவங்களுக்கு வந்து சேரக்கூடியதா இருக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். யாம் இருக்க பயம் என் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த குருபெயர்ச்சி சிறப்பு பலன்கள் இந்த நிகழ்விற்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். யாம் இருக்க பயம் என் திரு அருண்குமார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கும் போது. பல பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இப்பவே கமெண்ட்ஸ்ல வந்து ஓம் முருகா அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்றைய இந்த பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்வைக்குன்னு ஒரு பவர் இருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். காதலியினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். மனிதர்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது கிரகநிலைகளினுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு. சனி பார்வைனா ஒரு பயம் வருது, குரு பார்வைனா ஒரு மகிழ்ச்சி வருது. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு சொல்லுங்க. குரு பார்வை அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? குரு வந்து பாத்தீங்கன்னா சுபத்துவமான கிரகம். ரொம்பவே நல்ல மனிதர்களுடைய பார்வை. இப்ப நம்மளே மனிதர்கள்ட்ட பேசும்போது பழகும் போதெல்லாம் நல்ல மனிதர்களோட இருக்கும் பொழுது ஒரு நல்ல விதமான உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு டாக்ஸிக்கான பீப்புளோட நம்ம பேசணும்னா அந்த என்விரான்மெண்ட்டே நம்மளை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துரும். இப்ப ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது முழுமையான ஒரு சுப கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது அப்படியே அந்த குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வலிகளும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ இந்த குரு அந்த இடங்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அந்த வலிகள் அத்தனையும் தானாக மாறும். அவர்கள் பாவங்களே செஞ்சிருந்தாலும் கூட நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு காதலன் காதலியை பார்க்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் மாதிரி இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக புனிதத்தன்மை அடையும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை எங்க மேல விழாதா அப்படின்னு யாம் இருக்க பயமே நண்பர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க, வலி மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் நிவர்த்தி தரும் வகையில வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலனை பத்தி சொல்லுங்க. எந்த நேரத்துல அது நிகழப்போகுது அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா குரு பகவான் வைகாசி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, இங்கிலீஷ் படி பார்த்தா மே மாதம் 26ஆம் தேதி இப்பொழுது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடு உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு உச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு வீடு கடகராசி தான். இப்ப குரு உச்சமா இருக்கும் பட்சத்துல தட் மீன் இப்ப நம்ம பாக்கெட்லயே ஒரு 10,000 பணம் இருந்துச்சுன்னா நாம் செலவு பண்ணக்கூடிய விதங்கள் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய மனநிலைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்ப குரு பகவான் ஒரு புத்துணர்வான இடத்துக்கு, ஒரு குதூகலத்தை தரக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய உச்ச பார்வை பலத்தோடு ஆட்சி பலத்தோடு அமரும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பலன்களை அள்ளி கொடுப்பார். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் எந்தெந்த இடத்துல வந்து அமர்கிறாரோ அதற்கேற்ப பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வருஷத்துல கொடுத்தே தீருவார். இன்னும் எளிமையா சொல்லணும்னா இத்தனை வருஷம் நிறைய கிரகம் பயிற்சி ஆகுதுங்க, எங்களுக்கு எதுவுமே மாறவே இல்லை, போராடிட்டே தானே இருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் குரு பலன் இருக்கு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இது நடந்துரும்னு சொல்லிலாம் நிறைய கவலையோட நம்ம மக்கள் வாழ்ந்திருப்பீங்க. இந்த வருடத்துல நீங்க தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களும் குரு அமரக்கூடிய இடங்களும் சத்தியமாக அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை பெற்று தந்தே தீரும். மாற்றம் ஒன்றே மாறாதது, மகிழ்வான மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ குறிப்பா 12 ராசிகளுக்குமான பலன்களை நம்ம வந்து பார்த்துடலாங்க. முதல்ல வந்து வேகத்தோடு செயல்படக்கூடிய மேஷராசி. மேஷராசி பொதுவா செவ்வாயினுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பை பத்தி சொல்லி மேஷராசிக்கு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க ஐயா. குருவோடு செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தாலோ அல்லது குருவினுடைய பார்வை செவ்வாவின் மீது ஒரு ஜாதகத்தில் பதிந்தாலோ ஜோதிட ரீதியாக குருமங்கள யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மங்கள காரியங்கள் நிறைய செய்யக்கூடிய விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய பயமும் பதட்டமும் மனசுல குழப்பமும் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தடுமாறிடுவோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அடிப்படையில் நீங்கள் தடமாறாமல் நடந்து போறதுக்குரிய ஒரு அற்புதமான காலத்தை இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு கொடுக்குது. ஏன்னா கடந்த ஒரு வருட காலம் 3வது இடத்துல சஞ்சரிச்ச குரு பகவான் பெருசா சாதகமா இல்லை. ஏன்னா 3ல குரு வரக்கூடாது, தீதிலாத ஒரு 3லே துரியோதனன் படை மாட்டதுன்னு சொல்லுவாங்க. கூட இருக்கிறவங்களாலே மேஷராசிக்கு பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை
இழந்திருப்பாங்க. அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிட்டு இவங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு சவால்கள், நெருக்கடிகளை இவர்கள் அனுபவித்திருப்பார்கள். பல பேருக்கு நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடந்தது. அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ளே நிறைய கருத்து மோதல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி இருந்தது. அவர்களுக்கெல்லாம் ஒரு மறுமலர்ச்சியை தரக்கூடிய அடிப்படையில் இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பா மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது வீட்டுல குரு பகவான் உச்சமடைகிறார். இப்ப 4ல குரு உச்சம் அடைஞ்சா கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு வீடு கட்டக்கூடிய அனுகூல பிராப்தம் ஏற்படும். ஒரு புதிய வண்டி வாகன சேர்க்கை இவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. தொழில் தொடங்கணும்னு நினைச்சு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய கனவு இந்த காலகட்டத்துல நிறைவடையும். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே விரயத்துல சனி வந்திருக்காரு. அப்ப விரய சனி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் நினைச்சீங்கன்னா, சுய தொழில் பண்ணுவதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது கண்டிப்பா ஒரு நிகர லாபம் பார்க்கக்கூடியதாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ குரு வந்த இடத்துக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது மேஷராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். 8வது வீட்டை பார்க்கும் பொழுது ஏற்கனவே வாங்கின கடனை கொடுப்பாங்க. வரவேண்டிய பணம் இவங்களுக்கு வந்து சேரக்கூடியதா இருக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது மேஷராசிக்கு நடந்துச்சுன்னா சாதக பலன்களை, தீர்ப்புகளை பெற்றுத்தரும். டாக்குமெண்ட் ரிலேட்டடா சில இஷ்யூஸ் இருக்கு, அல்லது கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முரண்கள் இருக்கு, பார்ட்னர்ஸ் எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அவர்களிடத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வெகுமதியும் உரிய மரியாதையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 8வது வீட்டை குரு பார்க்கறதுனால இல்லற வாழ்க்கையிலிருந்து வந்து சுணக்கங்கள் மாறுபடும். இந்த புருஷமுண்டாட்டிக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை, சச்சரவு, ஏதாவது ஒரு பிரச்சனையோட இந்த மேஷராசிக்காரர்கள் கடந்த ஒரு 2-3 வருடமாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த குருவினுடைய பார்வை என்பது அந்த சிக்கல்களை சரி செய்யக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ரொம்ப நாளா திருமண வயதுல காத்திருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பிராப்தங்கள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலையை தருவார். ரொம்ப முக்கியமா 9க்கு அதிபதியே குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கார். அப்போ 9ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு பாக்கியஸ்தானம். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால பெரிய ஆதாயம் கிடைக்கும். அப்பாவுக்கு ஏதாவது பூர்வீகத்துல சொத்து பத்து தகராறு இருந்துச்சுன்னா அது இவங்க ஜாதகப்படி இவங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். பங்காளி வழியில பிரச்சனையா இருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை சச்சரவா இருக்குன்னா சுமூக தீர்வுகளை எட்டக்கூடிய அடிப்படையில் இருப்பார்கள். மேஷராசிக்காரர்கள் கடந்த 3 வருஷமா அதிகப்படியா தவிச்சு போராடினது இந்த வேலையில, தொழில தான் பெரிய நெருக்கடி இருந்தது. ஏன்னா 10 குடையவன் சனி பகவான் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பிடியில மாட்டிட்டு இருந்தார். அப்ப அந்த 3 வருஷமாவே நிலையில்லாத வேலை, கஷ்டப்படுறேன் சார், உழைக்கிறேன் சார், எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல சார், எப்படா இந்த கம்பெனி விட்டு வெளியில போலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் சார், இல்ல பேப்பர் போட்டு எங்களை லே ஆஃப் பண்ணி அனுப்பிடுவாங்களோன்னு கூட பல மேஷராசிக்காரர்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க. பல மேஷராசிக்காரர்கள்லாம் கௌரவத்துக்காக வேலை செஞ்சாங்க, கிளம்பி வந்துடலாம் அப்படின்லாம் தோணும். ஆனா அந்த சிக்கல்கள் எல்லாம் கடவுள் அருளோடு மாறுங்க. குறிச்சு வச்சுக்கோங்க, இந்த வருஷத்துல கண்டிப்பா ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் மேஷராசிக்கு நிச்சயமாக வந்தே. நீங்க பட்டம்னு சொன்னதுனால கேக்குறேன், எங்க கிட்ட சொத்து பத்தெல்லாம் இல்லைங்க, படிப்பு மட்டும்தான் ஒரே சொத்து, என் பிள்ளைங்க மேஷராசி, கல்வியில எப்படி இருக்கும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கல்வியில ஒரு பெரிய முன்னேற்ற பலன் மேஷத்துக்கு உண்டுங்க. ஏற்கனவே மந்தத்தன்மையில் இருந்த மாணவர்கள் நல்ல விதமா படிப்பாங்க. அதே மாதிரி இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய துறையில சீட்டு கிடைக்கும். இந்த காலேஜ் தான் வேணும், இந்த டிபார்ட்மெண்ட் தான் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவருடைய விருப்பப்படி பல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி மேஷத்துக்கு ரொம்ப முக்கியமா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல ராகு பயங்கரமா இருக்கார். ராகு போகக்காரகன், நிறைய அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பொருளாதார ரீதியா நிறைய முன்னேற்றம் வரும், ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் வரும். கையில 10 ரூபா வச்சுக்கிட்டு அவங்க இண்டிபெண்டா செலவு பண்ணக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். ஒட்டுமொத்தத்துல மேஷராசிக்கு இந்த 4ஆம் இடத்து குரு பெயர்ச்சி நல்ல மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை தரக்கூடிய அடிப்படையில் கண்டிப்பாக அமையும். ஸோ மேஷ ராசி முதல் ராசிக்கே ரொம்ப முழுமையான பலன்களை நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த சில விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு கொஞ்சம் அவங்களை எச்சரிக்கைப்படுத்துறது மிக சிறப்பு இல்லையா? அதை பற்றி சொல்லுங்க. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5வது இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 5ல கேது வர்றது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஸோ பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கவனம். அதே மாதிரி டீனேஜ்ல குழந்தைங்களை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தை எடுக்கிறதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவ்வப்போது சின்ன சின்ன முரண்கள் வரும், அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. 11ல ராகு இருக்கு, 12ல சனி. 1000 நல்ல விஷயங்களை சொன்னாலும் 7.5 சனி அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன், நம்ம நேர்களுக்கு நல்லா தெரியும். தயவு கூர்ந்து ஜாகிரதையா இருங்க. எந்த விஷயங்கள்லாம் தப்புன்னு உங்க மனசு சொல்லுதோ சத்தியமா தொடாதீங்க. ஏன்னா சனியோட வலியும் அடியும் சாதாரணமானது அல்ல. சனி ஒரு ஜாதகத்துக்கு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ நீங்கள் செய்த கர்ம பலனை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். நம்ம பண்ண பாவ புண்ணியத்தை கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் சனி வரார், அது தப்பிக்கவே முடியாது. அதனால முடிந்த வரைக்கும் தவறுகளை செய்வதை திருத்திக் கொள்வது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது. உங்க மனசாட்சிக்கு தெரியும், உங்கள் மனதிற்கு தப்புன்னு நினைக்கிற விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா மறக்க முடியாத அடியை சனி பகவான் தருவார்.
அதே மாதிரி தேவையில்லாத விரயத்தை கட்டுப்படுத்துங்க. காசு வருதுன்னு அனாவசியமா செலவு பண்றது, கேம்பிளிங் ஆடுறது, சூதாடுறது, வேற ஏதாவது ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் போய் இன்வெஸ்ட் பண்றது, டக்குன்னு இதுல 100 ரூபா போட்டா 1000 ரூபா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் தூண்டும் ராகு 11ல இருக்கிறதுனால. அதெல்லாம் இதுல தயவு செஞ்சு ஈடுபடாம இருந்துட்டாலே போதும். இது மட்டும் இல்லாமல் தெய்வ சக்தி மிஞ்சி எதுவுமே கிடையாது. அதனால அவங்க எந்த மாதிரி இறைவனை வழிபடணும், எந்த தெய்வத்தை வழிபடுவது மேஷ ராசிக்கு சிறப்பாக அமையும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். ஸோ முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லாட்டி சஷ்டி திதியில எப்போ போய் சாமி கும்பிட்டாலும் முருகன் அவர்கள் மனதில் நினைத்த அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பார். முடிஞ்சா ஒரு 6 அகல் விளக்கு வாங்கி ஏற்றுங்க. அறுமுக நாயகனை 6 தீபத்தோடு இவர்கள் தரிசிக்கும் போது ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களும் மாறும். இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு மிகச்சிறந்ததாகவே அமையும். 6 முகனை 6 முக விளக்கு ஏற்றி அற்புதமா நீங்க வழிபட்டு உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி பெறணும்னு மனதார வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு. இப்போ எங்களுக்கு என்னன்னா, வழிபாடு செய்யணும், எளிமையா செய்யணும், எங்களுக்கும் இறைவனுக்குள்ள மட்டும் அந்த தொடர்பு இருக்கணும். அந்த மாதிரி எளிமையா இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த தினம் என்ன மாதிரியான ஒரு எளிய வழிபாடு செய்யலாம், எந்த ஆலயத்திற்கு செல்லலாம்? ஸோ குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியது தன்னுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது. ஏன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சி அவங்க கும்பிடுற கடவுளை தான் தன்னுடைய குருவாக நினைத்து அவர்கள் அத்தனை உத்தரவும் கேட்கறாங்க. எனக்கு முருகனை பிடிக்குது, குரு பெயர்ச்சிக்கு நான் முருகன் கோயில் போறேன். அம்பாளை பிடிக்கிறவங்க அம்பாள் கோயில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய திருக்கோவில்களுக்கு அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு போயிட்டு ஒரு 2 அகல் தீபம் குரு பகவானை நினைத்து, குருவாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஆத்மார்த்தமாக இந்த குரு உச்சத்துக்கு வரார், எங்க வாழ்க்கையும் உச்சமடைய வைங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக மேன்மைக்குரிய பலன்களை கடவுள் கொடுப்பார். உண்மையிலேயே தகப்பனுக்கே பாடம் சொன்ன ஞான குருவாய் திகழ்ந்தவர் தான் முருகப்பெருமான். அவருடைய தீவிர பக்தர் நீங்க. அருண்குமார் அவர்கள் குரு பெயர்ச்சி அன்று எந்த ஆலயத்தை தேர்வு செய்து செல்வார்? சென்னையில இருந்தா எந்த ஆலயத்துக்கு போவீங்க, இல்ல நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஆலயத்திற்கு போவீங்க? முருகர் ஆலயம். குரு பெயர்ச்சி முருகன் ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட நான் குரு பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்னுடைய வழக்கம். ஏன்னா கடவுளுக்கெல்லாம் மூலவராக திகழக்கூடியது எம்பெருமான் ஈசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் முருகன் மீது அதீத பற்று, காதல், பக்தி இருந்தாலும் கூட ஒரு எம்பெருமானை பார்த்துட்டா ஒரு பிரின்சிபலை பார்த்த மாதிரி, முருகன் நமக்கு ஹெட்மாஸ்டரா இருந்தாலும் ஸோ சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியின் போதும், அது குரு பெயர்ச்சின்னு இல்லைங்க, எந்த கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று அவருடைய பாதத்தை இறுகமாக பற்றும் பொழுது நவ கிரகத்தினுடைய பாதிப்புகளும் குறையும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஒவ்வொரு வருடங்களும் சிவன் கோயில் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த சிவனாலயம், குறிப்பா இந்த கோயில் அப்படின்லாம் இல்லை, எனக்கு எந்த சிவன் கோயில் பிடிச்சாலும் பக்கத்துல இருந்துச்சுன்னா போயிடுவேன். உங்க மனசுல எந்த ஆலயம்? அண்ணாமலையார் கோயில் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அது மனதார அண்ணாமலையாரை நினைச்சு வழிபட்டுட்டா, அந்த மலையை ஒரு முறை சுத்தி வந்துட்டா மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களும் குறையும் அப்படின்றத ஆத்மார்த்தமா சின்ன பிள்ளையில இருந்து உணர்ந்தவன் அப்படின்ற அடிப்படையில அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அண்ணாமலையார் திருக்கோயில் செல்றது வழக்கம். அண்ணாமலையாரை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஆலயத்திற்கு குரு பெயர்ச்சி தினத்தன்றுதான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெரிசலில் சிக்கி அங்கு போய் வந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலேயே அண்ணாமலையாரை நினைச்சுக்கிட்டு சுத்தினீங்கன்னா அங்கிருந்து இறங்கி வந்து அவர் உங்களுக்கு நிச்சயமா அருள் செய்வாரு. வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயா சொன்னது போல திருவண்ணாமலை போய் கண்டிப்பா ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். இந்த உச்சகுரு பெயர்ச்சிக்கான 12 ராசிகளுக்குமான பலன்களையும் பொது பலன்களையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிங்க. இருந்தாலும் யாமிருக்க பயமே நண்பர்கள் நிறைவா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற அந்த வெற்றி வார்த்தைகளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில வார்த்தைகள். சோ யாமிருக்க பயமேன் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பெயர்ச்சியில மிகப்பெரிய அடிப்படையில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்றத மட்டும் நீங்க மனதார வச்சுக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஆங்கரோட உட்காந்து பேசுறது. ஸோ ரொம்பவே ஆர்த்தி மேடம் அற்புதமா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. கேட்ட உடனே என்னுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு இத்தனை மணி ஆனாலும் பொறுமையா நிதானமா உட்காந்து என்கிட்ட பேச வச்சு உங்களுக்காகவே அவங்க சொல்லிட்டாங்க. வந்த உடனே சண்டை போட்டாவது நம்ம நேயர்களுக்கு உங்ககிட்ட இருந்து நான் நல்ல பலன் வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னாங்க. ஸோ கடவுள் அருளோடு உங்கள் சார்பா நான் உங்களுக்கும் எங்க நேயர்கள் சார்பா ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க, அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட் முருகனுடைய அருளோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் முருகப்பெருமான் 100% அள்ளி கொடுப்பார் அப்படின்றத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்காகவும் முருகனுடைய பாதத்துல என்னுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கிறேன். அண்ட் மற்றொரு அழகான தருணத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.